Hello students, so some basic concepts of chemistry chapter la இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் law of chemical combination. இந்த law of chemical combinationல ரெண்டுல நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். law of conservation of mass and definite proportion. இந்த ரெண்டுமே நம்ம லாஸ்ட் வீடியோல கம்ப்ளீட் பண்ணிட்டோம் and அதுக்கு ரிலேட்டடான क्वेश्चனும் சால்வ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். law of multiple proportion. இந்த law of multiple proportion யார் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா டால்டன். சரியா, டால்டன் தான் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் லாவை கொடுத்தது. அந்த லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் டூ எலிமெண்ட்ஸ் கேன் கம்பைன் டு ஃபார்ம் more than one compound, the masses of one element that combine with the fixed mass of the other element are in the ratio of small whole numbers. அதாவது ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து மோர் தேன் ஒன் காம்பவுண்ட், அதாவது 2-3 காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ஸில் இருக்கிற ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஃபிக்ஸட் ரேஷியோவில் இருக்கும். அண்ட் அந்த காம்பவுண்டில் இருக்கிற மற்ற எலிமெண்ட்ஸோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹோல் நம்பர்ஸாக இருக்கும். இப்படி சொன்னால் யாருக்குமே புரியாது. ஸோ நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ரெடி பண்ண போகிறோம். சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு 2 பொருட்கள் தேவைப்படும். என்னது? பிரெட் அண்ட் சீஸஸ். சரியா, சீஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப் ஆஃப் சாண்ட்விச் ரெடி பண்ண போகிறோம். சாண்ட்விச் ஏ, சாண்ட்விச் பி. இந்த 2 டைப் ஆஃப் சாண்ட்விச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாண்ட்விச்சில் 2 பிரெட் எடுக்க போகிறோம், 1 சீஸ் ஸ்லைசஸ் எடுக்க போகிறோம். அதே சாண்ட்விச் பியில் வந்து 2 பிரெட் கூட 2 சீஸ் ஸ்லைட் எடுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரெட்டோட அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. தெரியுதா? பிரெட்டோட அமௌண்ட் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஆனால் சீஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ஏல ஒரே ஒரு ஸ்லைடு தான் இருக்குது, சாண்ட்விச் பியில் 2 ஸ்லைடு இருக்குது. இப்போ இந்த இடத்துல இது ஃபிக்ஸட். நான் சொன்ன மாதிரி ஒரு எலமெண்ட் ஃபிக்ஸடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் சொன்னேன்னா, இந்த ஃபிக்ஸட் வந்து இங்கே பிரெட்டு. சரியா, 2 இடத்துலையுமே 2 இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன சொன்னேன், அந்த காம்பவுண்டில் இருக்கிற மற்ற எலமெண்ட்டோட ரேஷியோவை பார்த்தோன்னா சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த 2 ரேஷியோவே எடுக்க போகிறோம். இந்த இடத்துல இருக்கிற சீஸ், இந்த இடத்துல இருக்கிற சீஸ் ரெண்டையுமே எடுக்க போகிறோம். 1 இங்கே 2. எப்படி இருக்குது இதை பார்க்குறதுக்கு? சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கா? ஹோல் நம்பர்னால் என்ன? இந்த மாதிரி 1, 2, 3 இந்த மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி 1.5 இல்லை 2.5 இந்த மாதிரி இருக்காது. சரியா, சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கும். இதுதான் வந்து என்னது? லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். புரிஞ்சுதாப்பா? இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது எலமெண்ட்டுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கார்பன், ஆக்சிஜன் இந்த மாதிரி 2 எலமெண்ட் எடுக்கிறோம். இப்போ இந்த 2 எலமெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து மோர் தென் 1 காம்பவுண்ட் 2-3 காம்பவுண்ட்ஸாக ஃபார்ம் பண்ண போகுது. என்னன்னு நம்மளுக்கே தெரியும். என்ன ஃபார்ம் பண்ணும்? ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஒன்று கார்பன் மோனாக்சைடு, இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு. இந்த மாதிரி இந்த 2 எலமெண்ட்ஸும் சேர்ந்து மோர் தென் 1 காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் மோனாக்சைடு இருக்குல்ல, இதில் கார்பனோட அட்டாமிக் மாஸ் என்னதுப்பா? 12. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16 parts by mass of carbon combined with 16 parts by mass of oxygen. அதாவது 12 mass of carbon வந்து 16 mass of oxygen கூட என்ன ஆயிருக்கு? கம்பைன் ஆயிருக்கு. இது கார்பன் மோனாக்சைடு. கார்பன் டை ஆக்சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கார்பன் வந்து 12 கிராம் தான். அதாவது அட்டாமிக் மாஸ் வந்து 12 தானே. ஸோ கார்பன் வந்து அதே 12 தான் இருக்குது. பட் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது. ஒரு ஆக்சிஜனோட மாஸ் வந்து 16, 2 ஆக்சிஜன்னா 32. அப்போது 12 parts by mass of carbon combined with 32 parts by mass of oxygen. ஸோ 12 parts of carbon கூட 32 parts 32 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் வந்து எப்படி இருக்குது? கம்பைன் ஆயிருக்கு. சும்மா கிராம் அப்படின்னு சொல்லி சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த 2 இடத்துலையும் இருக்கிற ஆக்சிஜனோட ரேஷியோ எடுக்க போகிறோம். இந்த இடத்துல 16 இங்கே எழுதுகிறேன். ஸோ கார்பன் மோனாக்சைடில் 16. சரியா, அதே கார்பன் டை ஆக்சைடில் 32. இப்போ இந்த இடத்துல நம்ம இதை சிம்பிளாக ரேஷியோவாக மாற்றணும் அப்படின்னா 1:2 அப்படின்னு கிடைக்கும். சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. தெரியுதா? ஸோ இதுதான் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். புரியுதாப்பா? கார்பன் எப்படி இருக்குது? சேம் தான். இங்கேயும் கார்பன் 12 தான் இருக்குது, இங்கேயும் கார்பன் 12. இது ஃபிக்ஸட். மற்ற எலிமெண்ட்ஸோட ரேஷியோ சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக இருக்கும். சிம்பிள் ஸ்மால் ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கும். சரியாப்பா? சரி, இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இந்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லுஸ்ட்ரேட்ஸ் த லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்? இப்போது இந்த இடத்துல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனை சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க.
எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்கிறத எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா நம்ம நீட் எக்ஸாமில் ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு 1 மினிட் தான், கரெக்டாக? அந்த 1 மினிட்டில் நீங்கள் இந்த 4 ஆப்ஷனையும் தனித்தனியாக எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைமை மேனேஜ் பண்ண முடியுமா? அப்போ என்ன பண்ணணும்? ஆப்ஷனை எலிமினேட் பண்ண கற்றுக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த 4 ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் பாருங்கள், சி 3.4 gram of BaCl2 reacts with 2.36 gram of Na2SO4 to give 3.88 gram of BaSO4 and 1.95 gram of NaCl. இந்த இடத்துல என்ன தெரியுது உங்களுக்கு? இது பார்க்குறதுக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் மாதிரி இருக்கா? நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல, எப்படி ரியாக்டன்ட் சைடில் 3.47 ப்ளஸ் 2.36, இது ரியாக்டன்ட் சைட். ப்ராடக்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.88 ப்ளஸ் 1.95, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 5.83 வருது. இங்கேயும் 5.83 வருது. அப்போ இது என்னது? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். அப்போ இது கிடையாது, சியை தூக்கிடணும். இப்போ 3 ஆப்ஷன் இருக்கா? இப்போ இந்த ஆப்ஷன் பாருங்கள், 1 வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் ஆல்வேஸ் கம்பைன்ஸ் வித் 3 வால்யூம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டு ஃபார்ம் 2 வால்யூம் ஆஃப் அமோனியா. இந்த இடத்துல ஃபுல்லாக வால்யூம் பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த லாஸ்ட்டில் வால்யூம் பற்றி நம்ம இன்னும் படிக்கவே இல்லை. அப்போது இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த 2 ஆப்ஷனும் கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது, ஏ இருக்குது, டி இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் தான் ஒரு ஆப்ஷனாக இருக்க முடியும். இப்போ இந்த ஆப்ஷனில் ஆப்ஷன் டியில் என்ன சொல்லியிருக்காங்க? 20 ml ஆஃப் அமோனியா gives 10 வால்யூம்ஸ் ஆஃப் N2 and 30 வால்யூம்ஸ் ஆஃப் H2 at constant temperature pressure. NH3 அமோனியாங்கிறது NH3ல நம்மளுக்கு 10 வால்யூம் வந்து N2 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 30 வால்யூம் வந்துட்டு H2 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பார்க்குறப்போவும் நம்ம பார்த்த லாஸ்ட்டில் ஏதாவது சொல்கிற மாதிரி இருக்கா? இல்லை. அப்போது இதுவும் கிடையாது. அப்போது ஆப்ஷன் ஏவாக தான் இருக்கணும். ஏதான்னு சொல்லி எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? செக் பண்ணிடலாமா? இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா. இந்த XO அப்படிங்கிற காம்பவுண்டில் 50% ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது, XO2 அப்படிங்கிற காம்பவுண்டில் 60% ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. அண்ட் இந்த ஆக்சிஜனோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஆஃப் எலமெண்ட்க்கு 2:3 இருக்குது ரேஷியோ. சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் என்ன? இப்போ XO பாருங்கள், XOவில் 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா XO2 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு 100% ஆகணும். இந்த இடத்துல 50% ஆக்சிஜன் அப்படின்னா இப்போ இந்த எலமெண்ட் என்ன இருக்கும்? அதே 50% தானே. அப்போது இதோட ரேஷியோ எடுக்கும்போது 1:1 வரும். ஆக்சிஜனோட அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50%. அப்போது இந்த எக்ஸோட பர்சன்டேஜும் 50% தான். இதோட ரேஷியோ எடுத்தோன்னா 1:1. அப்போது எக்ஸும் 1, ஆக்சிஜனும் 1. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி 100% வரணும்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்சிஜன் வந்து 60% இருக்குது. 100ல் 60 போயிடுச்சு அப்படின்னா 40%. அப்போது எக்ஸ் வந்து 40% ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து 60%. சரியாப்பா? 60%. இப்போது இந்த இடத்துல நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 2:3 அப்படின்னு வரும். தெரியுதா? இதோட ரேஷியோ எடுத்தோன்னா 2:3 அப்படின்னு கிடைக்கும். இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக மாற்றணும், ஏன்னா இந்த இடத்துல 1 தான் இருக்குது. அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக மாற்றும் போது 1:1.5 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இங்கே அந்த 1 இது வந்து எலமெண்ட், எந்த எலமெண்ட் நம்மளுக்கு தெரியாது. இந்த இடத்துல எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1, அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து 1 இருக்குது, 1:1 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த எலமெண்ட் வந்து 1 தான். 1 கிராம், கிராமாக எடுக்கும்போது 1 கிராம்னு எடுத்தோன்னா 1.5 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆகிருக்கு. இப்போது நம்ம ரேஷியோ எடுக்க போகிறோம். இந்த ஆக்சிஜனோட ரேஷியோ, இந்த ஆக்சிஜனோட ரேஷியோ, ரெண்டோட ரேஷியோ எடுக்கலாம். 1:1.5. நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த ரேஷியோ வந்து ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுமா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2 சைடும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 2:3 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 1 கிராம் ஆஃப் எலிமெண்ட் கூட கம்பைன் ஆகிற ரேஷியோ இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2:3. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 1 கிராம் ஆஃப் எலிமெண்ட் இஸ் 2:3. அப்போது இந்த ஆப்ஷன் கரெக்ட். இதுதான் வந்து லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனை சொல்லுது. புரிஞ்சுதாப்பா? ஈஸியாக இருக்குல்ல? புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்த இடத்துல புரியலைன்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். சரியாப்பா? ஓகே, அடுத்தது கே-லூசக்ஸ் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம். ஸோ இந்த லாவை கொடுத்தது கே-லூசக், நேம்லேயே இருக்குது. அவரோட லா என்னன்னு பார்த்தோன்னா, when gases react they do so in volumes which bear a simple whole number ratio to one another and to the volumes of the gaseous products provided all volumes are measured at the same temperature and pressure.
அதாவது சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருக்கிற ரெண்டு கேஸஸ் ஒன்றா சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்போ அந்த தனித்தனி கேஸஸோட அந்த இண்டிவிஜுவல் கேஸஸோட வால்யூமை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வால்யூமோட ரேஷியோ ஸ்மால் ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும்ல அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அந்த ப்ராடக்டோட வால்யூமோட ரேஷியோவும் ஸ்மால் ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கே-லூசக்ஸ் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அமோனியா கேஸ் ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கு நம்ம 3 வால்யூம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எடுக்கிறோம், 1 வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் எடுக்கிறோம், நம்மளுக்கு 2 வால்யூம் ஆஃப் NH3 கிடைக்குது, அமோனியா கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ எடுக்கிறோம், இந்த வால்யூமோட ரேஷியோ எடுத்தோன்னா இதுக்கு 3, இதுக்கு 1, 3, 1, 2. இந்த ரேஷியோ எப்படி இருக்குது? 3:1 1:2. இந்த மாதிரி ஸ்மால் ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கா? இதுதான் கே-லூசக்ஸ் லா. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம 300 ml ஆஃப் ஹைட்ரஜன் எடுக்கிறோம், அதே மாதிரி 100 ml ஆஃப் நைட்ரஜன் எடுக்கிறோம், நம்மளுக்கு 200 ml என்ன கிடைக்குது? அமோனியா கிடைக்குது. இப்போது இந்த வால்யூம்ஸ் இருக்குல்ல, இதோட ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? 3:1:2. கரெக்டாக இந்த மாதிரி ஸ்மால் ஹோல் நம்பர் ரேஷியோவில் இருக்கும். அந்த கேஸோட வால்யூம்ஸோட அந்த ரேஷியோ எடுத்து பார்த்தோன்னா ஸ்மால் ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் கே-லூசக்ஸ் லா. புரியுதாப்பா? ஓகே, இதுக்கு ரிலேட்டடான கொஷின் வந்து எனக்கு கிடைக்கல. பட் டோன்ட் வரி, நம்ம அந்த சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எப்படியும் கொஷின் சால்விங் செஷன் வைப்போம். சரியா? நிறைய கொஷின் சால்வ் பண்ணுவோம், ஒரு 100 கொஷின்ஸ் கிட்ட நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? ஓகே, அடுத்த லா அவகேட்ரோஸ் லா. அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கே-லூசக்ஸ் லால ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அந்த கேஸஸ்க்கு சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இருக்கணும். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும் போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வால்யூம் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை நம்ம சேமாக வைக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் அந்த கேஸஸ் ரியாக்ட் பண்ணும்போது வால்யூம்ஸ் வந்து ஸ்மால் ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கும். சரியா? ஓகே, அடுத்தது அவகேட்ரோஸ் லா. Equal volumes of all gases at the same temperature and pressure, certain and equal number of molecules. அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் கேஸஸ் எடுத்து அதுக்கு சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கொடுத்து அண்ட் ஈக்குவல் வால்யூமில் நம்ம வைக்கிறப்போ அந்த எல்லா கேஸஸ்லேயும் இருக்கிற நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா அவகேட்ரோஸ் லா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பாக்ஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரி 3 பாக்ஸ் இருக்குது. இந்த 3 பாக்ஸோட வால்யூம் பார்த்தோன்னா சேம். அண்ட் அதே மாதிரி டெம்பரேச்சர் ப்ரெஷரும் இந்த 3 பாக்ஸுக்கும் சேமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் O2 கேஸ் எடுக்கிறேன், இந்த இடத்துல ஹைட்ரஜன் கேஸ் எடுக்கிறேன், இங்கே நைட்ரஜன். இப்போது இந்த 3 கேஸஸோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பார்த்தோன்னா சேமாக இருக்கும். இதுதான் வந்து அவகேட்ரோஸ் லா. புரியுதா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம H2 கேஸ் ப்ளஸ் Cl2 கேஸ் எடுக்கிறோம். இந்த ரெண்டும் ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு ஹைட்ரஜன் குளோரைட் கொடுக்க போகுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே 1 வால்யூம் எடுத்திருக்கோம். கரெக்டாக? ஹைட்ரஜன் வந்து 1 வால்யூம், அதே மாதிரி குளோரின் வந்து 1 வால்யூம் எடுத்திருக்கோம். நம்மளுக்கு 2 வால்யூம்ஸ் ஆஃப் HCl கிடச்சிருக்கு. சரியா? இப்போது இதோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இதோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சேமாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, 1 வால்யூம்க்கு நம்ம வந்து n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ 2 வால்யூமாக இருந்தது அப்படின்னா 2n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 வால்யூம் இருக்குது, அப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் n அப்படின்னு எடுக்கலாம். இந்த இடத்துலையும் 1 வால்யூம் இருக்குது, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் n தான். இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து 2 வால்யூம்ஸ் இருக்குது, அப்போது 2n. ஏன்னா நான் என்ன சொன்னேன்? ஈக்குவல் வால்யூம், சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் அந்த கேஸஸில் இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ரெண்டுக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் தானே இருக்குது, எல்லாத்துக்குமே சேம் டெம்பரேச்சர் ப்ரெஷர் தான் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் 1 வால்யூம் தான் இருக்குது, இங்கேயும் 1 வால்யூம் தான் இருக்குது. ஹைட்ரஜன் 1 வால்யூம் எடுக்கிறோம், குளோரினும் 1 வால்யூம் எடுக்கிறோம். அதனால n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு 2 வால்யூம்ஸ் இருக்குல்ல, அப்போ 2n. இப்போ இந்த 2 வால்யூம்ஸ் ஆஃப் HCl பிரித்தோம் அப்படின்னா HCl ப்ளஸ் HCl வரும். இந்த இடத்துல இது 1 வால்யூம், இது 1 வால்யூம். அப்போ இதோட மாலிகுல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு n இருக்கும், இதுக்கும் n இருக்கும். நம்மளுக்கு வந்து 2 வால்யூம்ஸ் கிடச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இப்போது 2n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். புரியுதா?
சேம் வால்யூம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து 1 வால்யூம் இருக்குது, n நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். இந்த இடத்துல 1 வால்யூம் இருக்குது, n நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். பட் கிடைக்கிற ப்ராடக்ட்டில் 2 வால்யூம் இருக்குது, அதனால 2n. புரியுதா? தனித்தனியாக எடுக்கிறப்போ அங்கேயும் n தானே வருது. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஈக்குவல் வால்யூம்ஸில் நம்ம கேஸஸ் எடுத்து சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ரியாக்ட் பண்ணுறப்போ அந்த கேஸஸோட மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். சரியா? இதுதான் அவகேட்ரோஸ் லா. புரியுதாப்பா? ஓகே, அடுத்தது டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. இந்த தியரியில் இருக்கிற லைன்ஸை நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. அது என்னன்னு மட்டும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? இந்த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு சாக் பீஸ் எடுக்கிறோம். சாக் பீஸை எடுத்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சிக்கிட்டே இருக்கோம். அப்படி உடச்சிட்டே இருக்கிறப்போ வந்து என்ன ஆகும்? நம்மளுக்கு கடைசியில் வந்து ஒரு பவுடர் ஃபார்ம் வரும். நம்மளுக்கு அப்போ என்ன தோணும்? இதுக்கு மேலே இதை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும்ல. ஸோ அதே மாதிரி டெமோக்ரிட்டஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து தோணுச்சு. ஸோ அவர் வந்துட்டு இதை வச்சு ஒரு தியரி கொடுத்தாரு. என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொருட்களையும் வந்துட்டு அட்டாமியோ அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, இது நம்மளால் உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அட்டாமியோ அப்படின்னா க்ரீக் வேர்டில் இன்டிவிசிபிள் அப்படின்னு அர்த்தம், உடைக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ டெமோக்ரிட்டஸ் சொன்னதை யாருமே ஏற்றுக்கலை. சரியா? ஸோ அதுக்கப்புறம் தான் டால்டன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தியரியை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இந்த அட்டாமிக் தியரியை ஒரு சில பாயிண்ட்ஸாக கொடுத்தாரு. அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளும் ஆட்டம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்மாலான பார்ட்டிக்கிள்னால உருவாகிருக்கு. இந்த ஆட்டமை நம்மளால் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்டில் இருக்கிற ஆட்டம் எல்லா வகையிலையும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து லித்தியம் அப்படிங்கிற எலமெண்ட் எடுக்கிறோம். இந்த எலமெண்ட்டில் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸும், சரியா, எல்லா ஆட்டம்ஸும் எல்லா வகையிலையும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது இதோட சைஸ், ஷேப், மாஸ், அதுக்கப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி எல்லா வகையிலையும் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்டோட ஆட்டம்ஸில் அதோட சைஸ், ஷேப், மாஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் செகண்ட் பாயிண்ட். சரியா? தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுக்கிறோம். இப்போ வந்து லித்தியம், பெர்லியம், போரான், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுக்கிறோம். இந்த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோட ஆட்டம்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதோட சைஸ், ஷேப், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் தேர்ட் பாயிண்ட். சரியா? ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோட ஆட்டம்ஸ் ஃபிக்ஸட் ஹோல் நம்பர் ரேஷியோவில் கம்பைன் ஆகி காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபோர்த் பாயிண்ட். சரியா? இதுக்கப்புறம் ஃபிஃப்த் பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஆட்டமை நம்மளால் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொன்னார். ஆட்டம்ஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை புக்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியாப்பா? இப்போ நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகே, அடுத்த டாபிக் என்னென்னா அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் மாஸ். முதல்ல அட்டாமிக் மாஸ். த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கம்பைன்ட் இன் அன் ஆட்டம் ஆஃப் an element. The total mass of a single atom, which is essentially the combined mass of its protons and neutrons, as electrons are so small they contribute very little to the total mass. ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். இந்த பார்ட்டிகிள்ஸோட மாஸ் எல்லாம் மொத்தமாக சேர்த்து சொல்கிறது தான் அட்டாமிக் மாஸ். சரியாப்பா? இதில் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸோட மாஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால ரொம்ப லிட்டில் பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட் வெரி லிட்டில், ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் வந்து டோட்டல் மாஸில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண. சரியா? ரொம்ப எலக்ட்ரான் வந்து ரொம்ப சின்ன ஒரு பார்ட்டிகிள். சரியாப்பா? ஓகே, இந்த அட்டாமிக் மாஸை வந்து நம்ம ஏஎம்யூவில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஏஎம்யூ அல்லது யூஏஎம்யூ. ஏஎம்யூ அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட், யூஏஎம்யூ அப்படின்னா யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் யூனிட். சரியா? ஸோ அட்டாமிக் மாஸை ஏஎம்யூவில் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 AMU அப்படிங்கிறது 1.66 into 10 to the power minus 24 gram. சரியா? 1 AMUனா 1/12 mass of an atom of carbon 12. அதாவது 1 AMU அப்படின்னா 1/12 mass of carbon 12. கார்பன் 12 அப்படிங்கிறது ஒரு ஐசோட்டோப். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் ஆட்டமில் எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான்ஸ் இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதில் ஐசோட்டோப் அப்படின்னா இந்த ஆட்டம்ஸில்
ப்ரோட்டான்ஸோட நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்கும். சரியா, ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற அந்த ஆட்டம்ஸோட ப்ரோட்டான்ஸ் நம்பர் வந்து சேமாக இருக்கும். பட் இந்த நியூட்ரான்ஸ் இருக்குல்ல, அதோட நம்பர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இதுதான் நம்ம ஐசோடோப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்பனில் வந்து 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14 அப்படின்னு சொல்லி 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. இந்த 3 ஐசோடோப்ஸ்லேயும் ப்ரோட்டானோட நம்பர் வந்து 6ஆக தான் இருக்கும். சரியா, ப்ரோட்டான் நம்பர்ஸ் வந்து 6ஆக தான் இருக்கும். பட் நியூட்ரான்ஸ் நம்பர் வந்து இந்த 3 ஐசோடோப்லேயும் டிஃபர் ஆகும். இதில் நியூட்ரான் வந்து 6 நியூட்ரான்ஸ் இருக்கும், இதில் 7 நியூட்ரான்ஸ் இருக்கும், இதில் 8 நியூட்ரான்ஸ் இருக்கும். சரியா, இதை வச்சு தான் நம்ம 3 ஐசோடோப்ஸாக பிரிச்சிருக்கோம். சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கார்பன் 12 ஆட்டம் இருக்குல்ல, இதை எடுத்து இதோட எடை இருக்குல்ல, இதோட மாஸை 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்தாங்க. சரியா, அந்த 12 ஈக்குவல் பார்ட்ஸில் ஒரே ஒரு பார்ட் தான் 1 AMU. புரியுதா? அதுதான் 1/12 மாஸ் ஆஃப் அண்ட் கார்பன் 12. கார்பன் 12 அதோட மாஸை வந்து 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்தாங்க. அந்த 12 பார்ட்ஸில் வந்து ஒரே ஒரு பார்ட் தான் வந்து என்னது 1 AMU. சரியாப்பா, புரியுதுல? 1 AMனா என்னன்னு சொல்லி புரியுதுல்ல? சரி, ஓகே. அடுத்தது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டோட மாஸையும் 1 AMUவையும் கம்பேர் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் டிவைட் பை 1/12 மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் ஆஃப் கார்பன் 12. இப்போ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா 1.6736 × 10⁻⁻24 கிராம். இப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கு நம்ம ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா 1.67 × 10⁻⁻24 கிராம் டிவைடட் பை இது என்னது 1 AMU தானே. 1/12 மாஸ் ஆஃப் ஆட்டம் ஆஃப் கார்பன் 12 அப்படின்னா என்னது AMU. 1 AMUவோட வேல்யூ என்னது நான் இங்கே எழுதியிருக்கேன்ல 1.66 × 10⁻⁻24 கிராம். இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 24 கிராம் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 1.008 U அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து ஹைட்ரஜனோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். சரியாப்பா, புரியுதா? அவ்வளோதான். ஓகே, அடுத்தது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். The sum of the masses of its isotopes each multiplied by its natural abundance. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்ல, கார்பனுக்கு பார்த்தோம். கார்பனுக்கு வந்துட்டு 3 ஐசோடோப்ஸ் இருந்தது, ரைட்? 13, 12, 14 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஐசோடோப்ஸ் இருந்தது. இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ்க்கு 2-3 ஐசோடோப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி 2-3 ஐசோடோப்ஸ் இருக்கிறப்போ நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டோட மாஸை வச்சு ஏதாவது ஒரு இடத்துல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? ஏன்னா நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மாசஸ் இருக்குல்ல. இப்போ கார்பனே எடுத்துக்கிட்டாலும் 3 டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்குது. 12, 13, 14 அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் மாசஸ் இருக்குது. இப்போ எந்த மாசை எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். கரெக்டா? அதுக்கு தான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை கொண்டு வந்தாங்க. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஐசோடோப் 1 இன்டூ percentage abundance plus atomic mass of isotope 2 into percentage abundance plus atomic mass of isotope 3 into percentage abundance. அதாவது ஒரு ஐசோடோப் இருக்குது. இப்போ 12 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கார்பன் 12 எடுக்கிறோன்னா அதோட அட்டாமிக் மாஸ் வந்து 12, ரைட்? இன்டூ அந்த கார்பன் 12 அப்படிங்கிற அந்த ஐசோடோப் வந்து நேச்சுரலாக எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ அபண்டன்ஸாக இருக்குது, நேச்சுரல் அபண்டன்ஸை நம்ம எழுதுறது. ஓகே, பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் ப்ளஸ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஐசோடோப் 2. இப்போ நம்ம வந்து அடுத்தது 13 எடுக்கிறோம் அப்படின்னா 13 இன்டூ அது எவ்வளோ கிடைக்குது, நேச்சுரலாக அது எவ்வளோ கிடைக்குது, ப்ளஸ் மறுபடியும் இன்னொரு ஐசோடோப் இருந்ததுன்னா அதோட மாஸ் இன்டூ அது எவ்வளோ கிடைக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை 100 பண்ணோன்னா நம்மளோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கிடச்சிரும். இப்போ நம்ம கார்பனுக்கு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். கார்பன் 12 இருக்குல்ல, அது வந்து நேச்சுரலாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98.8. அதோட AMU அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து 12. சரி, அதோட மாஸ் வந்து 12. கார்பன் 13 இருக்குல்ல, இதோட நேச்சுரல் அபண்டன்ஸ் வந்துட்டு 1.108. AMU வந்து 13, மாஸ் வந்து 13. கார்பன் 14 எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 × 10⁻⁻10. -10னா எவ்வளோ சின்னது, ரைட்? இதோட மாஸ் பார்த்தோன்னா 14. இப்போ நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து கார்பன் 12, இது கார்பன் 13, இது கார்பன் 14. சரியா? ஸோ 12 வந்துட்டு அதோட மாஸ் இன்டூ அபண்டன்ஸ் எவ்வளோ கிடைக்குதோ அது ப்ளஸ் 13 × 1.1. இதை நான் வந்து 1.1 அப்படின்னு எடுத்திருக்கேன். சரியா? கால்குலேஷன் ஈஸியாக வரணும் அப்படின்றதுக்காக 1.1 எடுத்திருக்கேன். ப்ளஸ் 14, அதாவது கார்பன் 14ஓட மாஸ் வந்து 14 இன்டூ அதோட அபண்டன்ஸ் எவ்வளோ 2 × 10⁻⁻10 டிவைடட் பை 100. இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கார்பனோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12.011 U கிடைக்கும். இதுதான் கார்பனோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து கார்பனோட மாஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாஸை யூஸ் பண்ணிக்கலாம். 12.011 U அப்படிங்கிற மாஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? புரியுதா? ஓகே. அடுத்தது மாலிகுலார் மாஸ்.
the sum of atomic masses of the elements present in a molecule. ஸோ மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது ஒரு மாலிகுலில் இருக்கிற எலமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸை நம்ம ஆட் பண்ணோன்னா அதுதான் மாலிகுலர் மாஸ். இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் மீத்தேன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கார்பனோட மாஸ் என்னது 12 ப்ளஸ் ஹைட்ரஜனோட மாஸ் வந்து 1, ஆனால் 4 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போது 4 × 1 டோட்டலாக ஆட் பண்ணோன்னா 16U கிடைக்கும். சரியா? CH4ஓட அந்த மாலிகுலர் மாஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 16U. இப்போது வாட்டருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வந்து 18U கிடைக்கும். இது வந்து நான் டேரெக்டாக எழுதிட்டேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹைட்ரஜனுக்கு வந்துட்டு 1, அப்போது 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ அட்டாமிக் மாஸ் 16, அப்போது 18. சரியா? நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா இந்த மாதிரி மீத்தேன், வாட்டர், அதுக்கப்புறம் இந்த NaCl, அதுக்கப்புறம் KCl, வேறு CO2, இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற மாலிகுல்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொஷனில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டிருப்பாங்க. NaCl, CO2, மீத்தேன், H2O, இதெல்லாம் வந்து அடிக்கடி கொஷனில் கேட்குற மாலிகுல்ஸ். கரெக்டாக? இந்த மாலிகுல்ஸோட மாலிகுலர் மாஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியுமோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா நீங்கள் எக்ஸாம் டைமில் போயிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிரும். ரைட்? ஸோ இந்த மாதிரி மீத்தேனுக்கு வந்து 16 வரும், அதே மாதிரி வாட்டருக்கு வந்து 18 வரும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த CO2க்கு வந்து 44 வரும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ், அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க இல்லையா, அடிக்கடி கேட்குற அந்த மாலிகுல்ஸ்லாம் இருக்குல்ல, அதோட மாலிகுலர் மாஸை முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி வாட்டரோட மாலிகுலர் மாஸ்லாம் தூக்கத்தில் எழுந்து கேட்டாலும் நம்மளுக்கு தெரியணும். சரியாப்பா? இதெல்லாம் அடிக்கடி கேட்குற மாலிகுல்ஸ். ஸோ இதோட மாலிகுலர் மாஸை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் கொஸ்டின். சரியாப்பா? அடுத்தது ஃபார்முலா மாஸ். The sum of the atomic masses of all the atoms in the formula unit in an ionic crystal. ஃபார்முலா மாஸ்னால் ஒன்றும் இல்லை, அயானிக் காம்பவுண்ட்ஸோட மாஸை நம்ம எழுதணும்னா அதுதான் ஃபார்முலா மாஸ். அயானிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன? இதுதான் இந்த NaCl, KCl, CaCl2, KNO3, இந்த மாதிரியான மாலிகுல்ஸ் இருக்குல்ல, இதுதான் நம்ம அயானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறோம். எதனால் அப்படி சொல்கிறோன்னா, இந்த NaCl இருக்குல்ல, NaClல Na வந்து மோர் பாசிட்டிவ் எலமெண்ட், Cl வந்து மோர் நெகட்டிவ். சரியா? மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். இதை வந்து நம்ம தண்ணியில் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடனே அயான்ஸாக வந்து பிரிஞ்சிடும். சரியா? இதனால தான் இந்த மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அயானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காம்பவுண்ட்ஸோட மாலிகுலர் மாஸ் எடுத்தோன்னா அதுதான் ஃபார்முலா மாஸ், வேறு ஒன்றும் இல்லை. சரியாப்பா? இப்போ இந்த CO2லாம் எடுத்தோன்னா இது வந்துட்டு மாலிகுலர் காம்பவுண்ட்ஸ். பட் இந்த NaCl, KNO3 இதெல்லாம் வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸ். சரியா? இந்த மாலிகுலர் மாஸை நம்ம கண்டுபிடிச்சோன்னா, இந்த அயானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் ஃபார்முலா மாஸ். சரியாப்பா? அவ்வளோதான். ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், மோல் கான்செப்ட். இப்போ வரைக்கும் பார்த்த டாப்பிக்கில் வந்துட்டு ஒரு வருஷம் கொஷின் கேட்பாங்க, 1 இயர் வந்து கொஷின் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அடுத்து பார்க்க போகிற இந்த மோல் கான்செப்ட் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேருந்து எவ்ரி இயர் கொஷின் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம மோல் கான்செப்ட் பார்த்துட்டு இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உடனே நம்ம கொஷின் தான் சால்வ் பண்ணுவோம். சரியா? கொஷின் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியாப்பா?